நம்ம வந்து வைப், எனர்ஜி, இதை பற்றியெல்லாம் நிறைய பேசுவோம் இல்லையா? இன்றைக்கி நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நான் போயிட்டு வந்தேன். அந்த கொஞ்சம் தூரம் போன இடம் வந்து ரொம்ப நாள் முன்னாடி, ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் அந்த இடத்துல தான் இருந்தேன். போகும்போது இப்போது நான் இருக்கிற இடத்துல செம்ம கிளைமேட்டு, சில்லுன்னு இருக்குது, பனி விழுற மாதிரி வேறு இருக்குது. அப்படி எந்த காலத்துலேயும் நான் இருக்கிற இடத்துல இருந்ததே கிடையாது. ஆனால் இப்போ இருக்குது. நார்மலாக நம்ம கேரளாலாம் போயிட்டு பார்க்கும்போது தான் ஐயோ நல்ல கிளைமேட்னு நினைப்போம். ஆனால் உல்ட்டாவாக எங்கள் ஊரில் அது நடக்குது. ஓகேவா? அது செம்ம ஃபீலு வேறு. ஓகேவா? பெங்களூர் மாதிரியெல்லாம் இருக்குது. சரி, அப்போது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறேன். நான் சொன்னேன் அந்த இடத்துல ஒரு 5-6 வருஷம் முன்னாடி இருந்திருக்கேன் அப்படின்ட்டு. நம்ம எப்போவுமே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல போகிறது சகஜம்தானே. ஆனால் போகும்போது இட் வாஸ் எ லாங் ஜர்னி. அப்போது அந்த காற்று, அந்த குளிர்மை, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங், ஒரு ஹாப்பினஸ். அது சொல்ல முடியாது. அந்த ஃபீலிங்கே யாருக்கும் சொல்ல முடியாது. எல்லோரும் அவனவன் அனுபவிச்சா தான் அது என்னன்னு தெரியும். அப்படியே கொஞ்சம் தூரம் போகும்போது நான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். அந்த தூக்கம் வந்து நல்லா வயலில் சாப்பிட்டு ஒரு தூக்கம் மயக்கம் வருமே, அது கிடையாது. அந்த இயற்கையோடு நம்ம போகும்போது, இயற்கை காற்று, பனி, இதெல்லாம் கொண்டு போகும்போது நம்ம மனசில் இருக்கிற ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் தான் நம்ம அறியாமல் அந்த இயற்கையோடு சேர்ந்து கண்ணை கொஞ்சம் அசந்து மூட தோணுது. அது மூடும்போது நம்ம உலகமே மறந்து, எல்லாம் மறந்து, நம்ம ஜர்னி மறந்து, நம்ம இருக்கிற இடம் மறந்து ஒரு ஃபீலிங், அந்த ஃபீலிங் ஒரு மெடிடேஷன் பண்ணின மாதிரி இருந்தது. அப்போ தான் எனக்கு தோணுது, ஓ இதுதான் உண்மையான ஒரு என்லைட்மெண்ட்டோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்படி தான் நம்ம வந்து கரெக்டாக தியானம் பண்ணும்போது நமக்கு தோணும். இப்போது ஜர்னி பண்ணும்போது டிரைவர் ஓட்டின்னு போகிறான், நான் பேசாமல் தான் உட்காந்து வரேன். அப்போ எனக்கு நிம்மதியாக அந்த ஒரு அனுபூதியை, எனக்கு அனுபூதியில் அந்த ஃபீலிங்கை எனக்கு உணர முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் தாண்டி அங்கே ஈகோ கிடையாது, காசோடு சங்கடம் கிடையாது, காசோடு ஆர்த்தி கிடையாது, எதுவுமே கிடையாது. சூப்பர் ஃபீலிங்க. அப்போ வைப் ரொம்ப முக்கியம்ன்றது நமக்கு இப்போ தெரியுது இல்லை? ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு எனர்ஜி ஃபீல் நம்மக்கிட்ட இருக்குது, ஒரு பாசிட்டிவ் வைப் கூட வருது. அப்போ நம்ம அந்த இடத்த நோக்கி தானே பயணம் பண்ணணும், அங்கே தானே நம்ம இருக்கணும் இல்லைங்களா? நமஸ்காரம்.